இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள். தெரியுமா, தேவனின் முன்னோக்கு பார்வையை கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம பாகுபாட்டை கடைபிடிக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? யாக்கோபு 2:4 சொல்வதை போல தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்போம் என்பது போல, பாசத்திற்கு தகுதியானவர்களாக என்பதற்கு பதிலாக வணிக பொருளாக பார்க்க தொடங்கப்படுகிறோம் என்பது வணிக பொருளாக. வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி, அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது. சரி, யாக்கோபு 2:1-4 ஆரம்பிக்க போகிறோம். அதுல கூறப்பட்டிருக்கிறது என்னன்னா, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த அவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி பண்டையிலேயே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பாகுபாடு, பாரபட்சம் அல்லது நபர்களின் மரியாதையுடன் சம்பந்தப்படுத்தவோ அல்லது கடைபிடிக்கவோ கூடாது என்று கூறுகிறார். அவர் அப்படி சொல்லவில்லை என்றால் இது சுவாரஸ்யமானது. வேறு எதையோ அதுல வச்சிருக்காரு. மகிமையின் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒரு பாரபட்சமான நம்பிக்கையை கொண்டிருக்காதீர்கள். இது போன்ற ஒரு வாக்கியத்துல மகிமையின் தேவன் என்ற பட்டத்தை அவர் திடீரென்று ஏன் சேர்த்துக் கொள்கிறார் தெரியுமா? இது எல்லாமே ஆண்டவரே படைத்தார் என்பதை நினைவூட்டுவதாகன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவர் எல்லாத்துக்கும் மேல. ஆனாலும் அவரு உங்களை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, நம்மளை உயர்த்தினாரு, நம்மளை ஆசீர்வதிச்சார். அவர் நம்மளை புறக்கணிக்கல, நம்மளை வெறுக்கல, ஆனா நம்ம மேல கவனம் செலுத்தினாரு. இதே போல இந்த மகிமையான தேவன் நம்மிடம் நடந்து கொண்டதை போல பாகுபாடு காட்டுவதை விட அவரை போல நாமும் மற்றவர்களிடம் அவ்வாறு செயல்படணும். அவர் அங்க ஒரு உதாரணத்தையும் சொல்லி இருக்காரு. அதாவது இது பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான பொருளாதார சூழ்நிலைங்கிறது ஒருத்தரோட உடையின் மூலமா தீர்மானிக்கப்படுகிறது நண்பர்கள். அதாவது சிலர் கண்களை மூட தேவாலயத்திற்கு வராங்க, மற்றவர்கள் ஆடைகளை பார்க்க தான் வராங்க. ஒவ்வொரு விரல்லையும் தங்க மோதிரங்களை அணிந்து சபைக்குள்ள நுழையும் ஒரு மனிதனோட உதாரணத்தை யாக்கோபு முன் வைக்கிறாரு. அவரை பற்றிய அனைத்தும் அவர் நன்றாக இருக்கிறார் என்றும் அவர் செழிப்பாக இருக்கிறார் என்றும் சொல்றாங்க. வேறொரு நபர் ஒருவர் உள்ள வராரு, அவரை பற்றிய அனைத்தும் அவர் நன்றாக இல்லைன்னு சொல்றாங்க. நீங்கள் பணக்காரராக இருப்பவருக்கு முன்னுரிமை அளிக்க கூடாது என்று அவர் கூறுகிறார். இருப்பினும் இது பாலினம், ஆண் அல்லது பெண் அல்லது ஒரு நபரின் சிகை அலங்காரம் போன்ற அபத்தமான விஷயங்களுக்கு கூட பயன்படுத்தப்படலாம் நண்பர்களே. அதாவது எனக்கு 17 வயது இருந்தப்ப என் வாழ்க்கையில நடந்த பிற விஷயங்களோட சேர்த்து அந்த நேரத்தில் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தோட பல கடுமையான பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. என்னை பார்த்து நீங்க அதுல சிலவற்றை கண்டுபிடித்திருக்கலாம். அதே நேரத்தில் தேவன் என் இதயத்துல கிரியை செய்தார்னு நான் நம்புறேன். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நான் தேவாலயத்திற்கு செல்ல முடிவு செஞ்சேன். எனவே கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு தனியா தேவாலயத்திற்கு நான் போனேன். நான் ஒரு தேவாலயத்தை தேர்ந்தெடுத்து கதவுக்கு வெளியில போய் நின்னேன். நான் உள்ள போக தயாரானப்ப பாதிரியார் என்னை சந்திச்சாரு. அவர் என் நீண்ட முடிய ஒரு முறை பார்த்தாரு. என் பொதுவான தோற்றத்தை மட்டுமே அவர் பார்த்தாரு. அவர் என்னை சுட்டி காட்டி, உங்களை போன்றவர்கள் இங்கே வரக்கூடாது, நீங்கள் இப்பொழுதே சபையை விட்டு வெளியேறுங்கள்னாரு. நான் அவருக்கு உடனடியா கீழ்ப்படிஞ்சேன். நான் போயிட்டேன். ஆனா அங்க திரும்பி நான் போகவே இல்லை. செல்வம் மற்றும் வறுமை, இனம், வயது அல்லது உடல் தோற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலா மிகவும் அழகா இருக்கும் ஒருவர் இல்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து வித்தியாசமா நடக்கப்படுவதை அவர் உதாரணமா பயன்படுத்தி இருக்கலாம். அதாவது உடல் திறன், ஒரு விளையாட்டை நன்றா விளையாடும் ஒருத்தர், இல்ல நன்கு பாடும் ஒருவர், அல்லது பிரபலமாக இருக்கிறது நன்கு அறியப்பட்டவராக இருக்கலாம். எனவே அறியப்படாத நபரை விட நாங்க உங்களை அதிக கண்ணியத்தோட நடத்த போகிறோம். இது கலாச்சார வேறுபாடுகளா கூட இருக்கலாம். ஏன் இவ்வளோ தவறு? பாகுபாடு ஏன் மிகவும் தீங்கு விளைவிக்குது சொல்லுங்க? ஆமா, எவ்வளோ தீங்கு? சரி, யோசிச்சு பாருங்க. முதலாவதாக அவர் மகிமையின் கர்த்தராகிய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பட்சபாதத்துடன் நடத்தாதீர்கள் என்றார். நீங்க ஒரே இடத்துல ரெண்டையும் வைத்திருக்க முடியாது. ஒரே நேரத்துல ஒரு விரியன் பாம்பையும் உங்க குழந்தையும் வைத்திருப்பது பொருத்தமற்றது. ஏன்? ஒன்று தூய்மையானது, மற்றொன்று விஷம். இயேசு கிறிஸ்து மீதான நமது விசுவாசம் மற்றும் பக்க சார்பின்மை ஆகியவற்றில் இது மிகவும் வேறுபட்டதல்ல. இது ஒரு தீங்கு விளைவிக்கும் விஷயமாகும். எனவே முதலாவதாக அது தவறு. ஏன்னா அது தேவனின் கட்டளைகளை நேரடியா மீறுது நண்பர்களே. 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அதை செய்யாதே என்று கூறினார். யாக்கோபு 2:9 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் என்று. அது பாவம். நீங்கள் தேவனின் சட்டத்தை மீறுபவரா மாறுறீங்க. பாவம் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்துதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இது புளித்த மாவை போல செயல்படுதுன்னு வேத வசனங்கள் சொல்லுது. இது விசுவாச சமூகத்தில் உள்ள மற்றவர்களை பாதிக்கும். நிச்சயமா பிசாசுக்கு ஒரு திறந்த கதவு. 1 தீமோத்தேயு 5:21 முந்தைய வசனங்கள் வெவ்வேறு வயதினரை பற்றி பேசுது. அதாவது ஆண், பெண், இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் வெவ்வேறு நிலைகளில் உள்ளவர்கள், மேலும் ஒவ்வொரு தனித்தனி குழுவையையும் எவ்வாறு கையாள்வது என்பதை இது விவாதிக்குது நண்பர்களே. இப்படி பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5:21 சொல்லப்பட்டிருக்கு, நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். லேவியராகமோ 19:15 கர்த்தர் சொல்கிறார், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக என்று கூறினார். இப்ப சில பணக்காரங்க பாரபட்சம் காட்டாம இருக்கலாம், ஆனா அவங்க ஏழைகள் கிட்ட பாரபட்சம் காட்டுறாங்க. அது தவறான விஷயம். நமது சொந்த சமூகத்துல, குறிப்பா நம்ம நாட்டுல சில சட்டங்கள் ஏழைகளுக்கு பொருந்தணும்னு நினைக்காத அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க திருடலாம் அல்லது ஒரு வன்முறை குற்றத்தை செய்யலாம். மேலும் அவர்கள் ஏழைகள் என்பதால் நாம் அவர்களுக்கு சட்டத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்ல, கண்டிப்பா சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆமா, எல்லாத்துக்கும் சமமா. சிலருக்கு அது பிடிக்காது, ஆனால் தேவன் சொல்வது இதுதான். அதாவது இதைத்தான் அவர் குறிப்பிடுறாரு. இப்ப பாரபட்சம் என்ற பாவம் அது யாருக்கு எதிராக செய்யப்படுகிறதோ அது அவர்களுக்கு மட்டும் தீங்கு விளைவிக்கிறது இல்லை, ஆனா அதை செய்பவருக்கும் அது மிகவும் தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கு. முதலாவதாக பாவம் வெளிப்படையாகவே நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. இந்த குறிப்பிட்ட பாவம் இயற்கையில மிகவும் முற்போக்கானதும் கூட. இது ஒரு வீரியம் மிக்க புற்றுநோயை போல செயல்படுது. இது ஒரு நபரின் மனசாட்சியை மிக விரைவில் தின்றுவிடும். எதுவுமே மிச்சமே இருக்காத மாதிரி. சரியா? நீதிமொழிகள் 28:21 முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒருவரின் கருத்தை முதல்ல மற்றவருக்கு அல்லது அவர்களை பாரபட்சமா மாற்றுவதற்கு கணிசமான பரிசு, லஞ்சம் அல்லது எதிர்கால உதவிகள் தேவைப்பட்டாலும் அவர்கள் அவ்வாறு செய்தவுடன் அவர்கள் விரைவில் ஒரு ரொட்டிக்காக பாரபட்சமாகி விடுவார்கள் என்பதை தான் இது குறிக்குது நண்பர்களே. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லஞ்சம் அல்லது உண்மையிலே பெரிய ஏதாவது தேவைப்பட்டப்ப அது இனி எதையும் எடுக்காது. ஏனென்றால் அது அந்த பகுதியில் அவர்களின் மனசாட்சி மிகவும் குறைந்து விட்டது. ஒரு நபர் இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே கீழ்நோக்கிய சூழல் மிக மிக விரைவா சென்று கொண்டே இருக்கிறது. அதாவது பாகுபாட்டின் இந்த பாவம் அது விசுவாசிகளிடையே காணப்படும் போது, இரண்டாவதாக தேவனை பற்றிய ஒரு சிதைந்த பார்வைய உலகிற்கு அது தருது. 2 கொரிந்தியர் 3 படி நாம வாழும் நிருபங்களை போன்றவர்கள் அது எல்லாராலும் வாசிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றன என்று வேதம் சொல்லுது நண்பர்களே. சிலர் எப்போதும் படிக்கும் ஒரே வேதம் நீங்க தான். நீங்க காப்பாற்றப்படணும்னு விரும்பும் குடும்ப உறுப்பினர்கள் உங்க கூட இருக்கிறாங்களா? சரி, அவர்கள் எல்லா நேரத்திலையும் வேதத்தை வாசிக்கிறாங்க. சரியா? அது நீங்க தான். சரியா? நீங்க தான். நீங்க கிறிஸ்துவிடம் வரணும்னு விரும்பும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. அவர்கள் பாதிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்க இல்லையா? அவர்கள் வேதத்தை வாசிக்கிறாங்க. அது நீங்க தான். எல்லா மனிதர்களிடமும் படிக்கப்பட்ட அறியப்பட்ட கடிதங்களை நாம அப்படித்தான் வாழ்றோம். நாம தேவனின் பிள்ளைகள், நாம் கர்த்தரின் பிள்ளைகள், நாங்க தேவனின் தூதுவர்கள். அன்பான குழந்தைகளாக நம்ம தேவனை பின்பற்றணும்னு எபேசியர் 5 வேதம் நமக்கு சொல்லுது. அதை மனதில கொண்டு நம்முடைய பரலோக தகப்பனை பற்றி வேத வசனங்கள் என்ன சொல்லுதுங்கிறத நீங்க கேளுங்க. சரியா? அப்போஸ்தலர் 10:34 முதல் 35 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார்.
மாபெரும் இந்திய தலைவரான மகாத்மா காந்தி கிறிஸ்துவம், கிறிஸ்துவின் கூற்றுகள் மற்றும் கிறிஸ்துவின் போதனைகள் குறித்து மிகவும் ஆர்வமா இருந்தாரு. அவர் தேவனை தேடினாரு. அவர் ஆன்மீக ரீதியா பசியா இருந்தாரு. கிறிஸ்துவம் மற்றும் ரட்சிப்பு பற்றிய இந்த முழு விஷயத்தையும் ஆராய அவர் முடிவு செய்தாரு. ஒரு தேவாலயத்திற்கும் போனாரு. ஆனா அவர் வாசல்ல ஒரு உஷாரால தடுக்கப்பட்டாரு. அவர்கள், பாருங்கள், நீங்கள் பின்னால் நிற்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நாற்காலி இருக்காது. அது ஐரோப்பியர்களுக்கு மட்டுமே. காந்தி சொன்னாரு, இது இந்திய சாதி அமைப்பில் காட்டப்படும் பாகுபாட்டை விட வேறுபட்டதல்ல என்று வெறுத்தார் அதை. ஆமா, அப்படியே அங்கிருந்து அவர் போயிட்டார், திரும்ப வரவே இல்லை. இப்ப நிச்சயமா அவர் உலகின் சிறந்த தார்மீக தலைவர்களில் ஒருவராக ஆனாரு. இன்னைக்கு வர இந்த கிரகத்துல 100 கோடிக்கு அதிகமான மக்கள் காந்திய மதிக்கிறாங்க. தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை இந்தியா முழுவதும் இந்து மதத்தை பரப்புறதுல செலவிட்டாரு. அவர் தேவ பிள்ளைகளின் மத்தியில வந்தப்ப பாரபட்சத்துடன் துர்நாற்றத்திற்கு மாறாக அவருக்கு அன்பான வரவேற்பு கிடைச்சிருந்தா வரலாறு எப்படி வேறுபட்டு இருக்கும்? கவனிங்க, காந்திய போலவே இது நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருகிறது. பாரபட்சம் மற்றும் பட்சபாதம் ஆகியவற்றின் நடைமுறை ஆண்களையும் பெண்களையும் கிறிஸ்துவிடம் வருவதை தடுக்கலாம் என்று. தேவாலயத்தின் கண்ணோட்டத்தில் ஒருத்தரை அவர்கள் என்ன அணிகிறார்கள் அல்லது எந்த வகையான காரை ஓட்டுகிறார்கள் என்பதன் அடிப்படையில் மட்டுமே நாம மதிப்பிட்டா அவர்களின் ஆன்மாவையும் பணக்காரர் அல்லது ஏழை, முதியவர்கள் அல்லது இளைஞர்கள் அனைவருக்கும் தேவை என்பதை நாம உண்மையிலே கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நண்பர்களை காப்பாற்றணும். ஏராளமான உயர்மட்ட தேவாலய உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் நரகத்தை பெரிய அளவுல திறப்பாங்க. அவர்கள் தங்கள் பணத்தை கொடுத்தாங்க, ஆனா ஒருபோது இதயங்களை கிறிஸ்துவுக்கு கொடுக்கல. அவர்கள் பெரிய நன்கொடைகள் வழங்குவாங்க. அவர்கள் தேவாலயத்துல டீகன் போர்டுல அல்லது சில குழுவுல இருக்கக்கூடும். ஆனா அவர்கள் ரட்சிக்கப்படாததால ஆட்டுக்குட்டி ஆனவரின் திருமண விருதில் அவர்களுக்கு இடம் இருக்காது. இவர்களின் ஆன்மாவை விட இவர்களின் நிதியை பராமரிக்கும் மேய்ப்பர்களுக்கு தேவன் கிருபை காட்டுவாராக. நண்பரை, இதை சிந்திக்கணும். இப்போது பசியுடன் இருக்கும் மற்றும் தேவனை தேடும் நபரின் கண்ணோட்டத்தில் அவர்கள் தேவாலயத்திற்குள் வந்தால் இங்கேயும் சரி வெளியிலேயும் சரி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இங்க வந்தது தற்செயல் நிகழ்வு கிடையாது. உங்க இதயத்துல தேவன் மீது பசி இல்லாவிட்டால் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. ஆனா சில சமயங்கள்ல உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களில் சிலரை பார்ப்பது கடினம். ஒரு நபர் தேவாலயத்திற்குள் வருகிறார். அவர்கள் உலகில் இருப்பதைப் போலவே பதவி, விருப்பு, வெறுப்பு மற்றும் பாரபட்சம் இது எல்லாத்துக்காகவும் ஜாக்கி செய்வதை காண்கிறார்கள். இது ஒரு பெரிய திருப்பம். இது நம்மை 4வது விஷயத்திற்கும் கொண்டு வருகிறது. பாரபட்சம் என்ற பாவம் தேவனின் குடும்பத்தில் பொறாமை மற்றும் சண்டைக்கு கதவை திறக்கிறது. நாம கொஞ்சம் முன்னேறுகிறோம். யாக்கோபு 3:16 NKJV அது என்ன சொல்லுதுன்னா, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லுகிறது. வசனம் 16 பெரிய மாறுபாடு. வரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. பாரபட்சம் கவலையிலிருந்து எடுக்கப்பட்டா அது மென்மை, அமைதி, கருணை மற்றும் நல்ல பலன்களுக்கு இடம் அளிக்கிறது. ஆனால் நண்பரே கவனிங்க, உங்களுக்கு பாரபட்சம் இருக்கும்போது நீங்க உங்க முதல் உறவினர்கள் எல்லாரையும் தன்னுடன் அழைத்து செல்கிறீர்கள். பாரபட்சம் இருந்தா உங்களுக்கு தீமை, குழப்பம், சுய தேடுதல் மற்றும் பொறாமை இது எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாருமே மிஸ்டர் பாரபட்சத்தோட வருகிறார்கள். ஆதியாகமம் 37 உள்ள கதையை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 3-4 NKJV வசனங்களை படிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அது குடும்பத்தை சதைச்சது. அப்பா காட்டிய ஆதரவின் காரணமா ஒருபோதும் நடந்திருக்க கூடாத விஷயங்கள் அங்க நடந்துச்சு. நான் இங்க உள்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு இடங்கள்லையும் சர்ச் வட்டாரங்கள்ல அடிக்கடி இடம் பெயர்ந்து வருகிறேன். இது பலமுறை நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். அவர்கள் தங்கள் மகனை தேவாலயத்தின் தலைவராக நிறுவுறாங்க. இது எதிர்மறையான விஷயம் கிடையாது. ஏனென்றால் கடவுள் குடும்பங்களை பயன்படுத்துறாரு. சரியா? கடவுள் குடும்பங்களை பயன்படுத்துறாரு. மேலும் உங்கள் அற்புதமான தேவாலயம் வளர்ந்து வரும் மற்றும் விஷயங்களை செய்யும் ஒரு போதகரால வழி நடத்தப்படும். சரியா? வேதம் முழுவதும் அந்த கொள்கையை நீங்க பார்க்கிறீங்க. ஆனா சிறுவனுக்கு நல்லது கிடைக்கும் போது அது ஒரு விஷயம். அவரிடம் நல்லவைகள் இல்லாத போது அது முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். குழந்தையிடம் நல்ல விஷயங்கள் இல்லைன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்.
இது மனக்கசப்பை உருவாக்குது. மேலும் இது ஒரு ஆழ்நிலை நீரோட்டத்தை உருவாக்குது. இது வெளிப்படையான சண்டையை உருவாக்குது. ஒரு பையனை நிதி உதவி மற்றும் எதிர்காலத்திற்கு தயார் செய்வதற்காக அழைக்கப்படாவிட்டாலும் கூட தேவாலயங்கள் அவருக்கு ஆதரவா இருக்கும் பல நிகழ்வுகளை நான் கண்டிருக்கிறேன். அவரிடம் பொருட்கள் இல்லை, சுவிசேஷத்தை முன்னெடுத்து சொல்லும் தேவாலயங்கள் வயதாகி அவற்றின் வேகத்தை இழந்து அவற்றின் தாக்கத்தை இழக்கிறத நான் பார்த்திருக்கேன். அவர்களில் சிலர் இந்நிலையிலிருந்து இன்று வரை முழுமையாவே மீளாம இருக்காங்க. அது தேவ மக்களிடையே பொறாமைக்கும் சண்டைக்கும் கதவை திறக்கும். சரியா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் ஐந்தாவதா, இது தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்மளை விலக்கி வைக்கக்கூடும். நண்பர்களே, வேதம் சொல்லுது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்று. ஜெபத்தின் மூலம் நம்முடைய முன்கூட்டிய கருத்துக்கள் அல்லது முதல் பதிவுகளின் அடிப்படையில் உடனடியாக தெரியாத சில விஷயங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த முடியும் நம்புறேன். கண்டிப்பா அவரால் வெளிப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. சரியா நண்பர்களே? 1 கொரிந்தியர் 1:26 முதல் 29, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். உங்களின் அனைத்து முடிவுகளும் உங்கள் சார்பு மற்றும் பாரபட்சங்களின் அடிப்படையில் இருந்தா நீங்க என்ன பிரச்சனையில சிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நண்பர்களே. இந்த கதையை நான் பலமுறை ஏதாவது ஒரு வடிவத்தில் பகிர்ந்திருக்கிறேன். திருப்பணியில நான் காப்பாற்றப்பட்டேன். நான் உண்மையில பல வழிகளில் குழப்பம் அடைஞ்சு போயிருந்தேன். இயேசு என்னை தொட்டார், அவர் என்னை மாற்றினார். நான் ஒரு சிறிய பெந்தைக்கோஸ்தே தேவாலயத்திற்கு போக ஆரம்பிச்சேன். தேவாலயத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் என்னை முற்றிலும் தவிர்க்க தான் செஞ்சாங்க. அது ஏன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க என்னை பார்த்து பயந்தாங்க. நான் அவர்களை போல தோற்றம் அளிக்கலைங்கிறதுக்காக. அவர்கள் வந்ததை விட முற்றிலும் மாறுபட்ட உலகத்திலிருந்து நான் அப்போ வந்திருந்தேன். அவர்களில் நிறைய பேர் என்னை விட வயதானவர்கள். அவங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது புரிஞ்சுது. ஆனால் அங்கே சிலர் என்கிட்ட கருணை காட்டுனாங்க. குறிப்பா ஒரு நபர் எனக்கு சில புத்தகங்களை கொடுத்து என்னுடைய சில கேள்விகளுக்கு பதில் தெரிய உதவி செஞ்சார். அவர்கள் எனக்கு உதவ கூடுதல் முயற்சி எடுத்தாங்க. தேவாலயத்தில் இருந்த ஒரு நபர் உண்மையிலே கிறிஸ்துவ பள்ளியின் முதல்வராக இருந்தார். அந்த ஊர்ல இருந்த ஒரே கிறிஸ்துவ பள்ளி அது மட்டும்தான். நகரத்தின் ஒரு பெரிய பகுதியில் இருந்த ஒரே கிறிஸ்துவ பள்ளி. அவர் நன்கு அறியப்பட்ட கிறிஸ்துவர் மற்றும் மிகவும் மரியாதைக்குரியவர். எனக்கு உதவியாக இருந்தவரை ஓரமாக இழுத்துச் சென்று கொஞ்சம் அறிவுரை சொல்றேன், கேளுங்க. இந்த பேலஸ் பையன், அவனுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்க கிட்ட எதுவும் இல்லை. அவன் ஒருபோதும் எதற்கும் பணம் கொடுக்க போறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவனுக்காக எதையும் செலவு செய்யாதீங்க. உங்களுக்கு அது உதவியா இருக்காதுன்னாரு. நீங்க ஒருவருக்கு உதவ விருப்பப்பட்டா உதவ வேறு யாரையாவது தேடுங்கன்னாரு. அவர் என்கிட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. தேவன் அவர் பார்த்ததை விட என் இதயத்துல வித்தியாசமான ஒன்றை கண்டதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாரபட்சத்தை கடைபிடிக்கும் போது தேவனின் பார்வைக்கு பதிலாக யாக்கோபு 2:4 கூறுவது போல தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்போம். மனிதர்கள் கடவுளின் சாயல்ல படைக்கப்பட்டவர்களாகவும் நம் நேரம், கருத்துக்கள் மற்றும் பாசத்திற்கு தகுதியானவர்களாகவும் பார்க்கப்படுவதற்கு பதிலாக அவர்களை வணிகப் பொருளாக பார்க்க தொடங்குகிறோம் என்பதுதான் நண்பர்களே. ஒரு முறை நானும் ஜானட்டும் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். நாங்கள் வேற ஒரு மாநிலத்தில் சில கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு சூட் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு ஜோடி ஷார்ட்ஸ், சில ஃப்ளிப்ஃப்ளாப்புகள் மற்றும் டிஷர்ட்டை போட்டிருந்தேன் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஆண்கள் கடைக்கு போயிருந்தோம். எனக்காக காத்திருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் சிலதை வாங்க விருப்பப்பட்டோம். அங்கே இருந்தவங்க என்னை பார்த்து விட்டு வேறு பக்கம் பார்ப்பார்கள். 3 அல்லது 4 விற்பனையாளர்கள் இருந்தாங்க. அவங்க எனக்கு எதுவுமே செய்யலை. அவங்க எனக்கு நாளின் நேரத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவர்கள் கமிஷனை எதிர்பார்க்குறாங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனால் என் கூட பேச யாரும் என்கிட்ட வரவே இல்லைங்கிறது தான் உண்மை. இறுதியாக இந்த சந்திப்பை நாங்கள் மீட்டிங்கை நடத்த வேண்டியிருந்ததெல்லாம் நாங்கள் போக வேண்டியிருந்தது. நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பினோம். நான் ஒரு சூட்டை மாற்றிக்கிட்டேன். கூட்டத்துக்கு போனோம். மறுநாள் கூட்டத்துக்கு போனோம். கூட்டத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். நான் சொன்னேன், இந்த ஆண்கள் கடைக்கு போவோம், நான் இந்த உடையை வாங்க போகிறேன். அவங்களும் சரின்னாங்க. இந்த முறை நான் ஆண்கள் கடைக்குள்ளே நுழைகிறேன். நான் ஒரு சூட்டை போட்டிருந்தேன். நான் 3 அடி வாசலில் நுழையிறதுக்கு முன்னாடி உள்ளே இருந்தவங்க யார் என்னை அட்டன் பண்ண போகிறதுங்கிறதுல சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லாமே என் சூட்டை பார்த்து தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. மக்கள் அப்படி பார்க்க தொடங்கும் போது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம மோசமான நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் யாக்கோபு 2:5 இப்பொழுது வருகிறோம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள்,
தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்போ அது திரையில வந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆனா உங்க வேதத்துல இருக்கணும் அது. அதாவது வேதாகமத்துல சாய்வாக இருக்கும் வார்த்தைகளை நீங்க எப்ப பார்த்தாலும் அது ஒரு அர்த்தத்திற்காக சாய்ந்திருக்கும். ஆமா, மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த வார்த்தையை சேர்த்ததான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம் நண்பர்களே. அது அசல் கையெழுத்த பிரதிகள்ல இல்ல. ஆனா தெளிவை கொண்டு வர போகிறது என்று அவர்கள் உணர்ந்ததாக அவற்றை சேர்த்தனர். மொழிபெயர்ப்பாளர்களை சேர்க்காமல் வசனத்தை மட்டும் நாம பார்க்கலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தால் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொள்ளவில்லையா என்பதுதான். அவர்கள் ஏழைகள் என்பதால் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. தேவன் ஏழைகளுக்கு அல்லது பணக்காரர்களுக்கு தயவு காட்டுவதில்லை என்பதை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்ததால் அவர்களை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். தம்மை நேசிப்பவர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். ஏழைகள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் இருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்தார். மற்றும் வெளிப்படையாக ஏழைகளுக்கு வழங்க சுவிசேஷம் நிறைய இருக்கு. உலகம் யாரை மதிப்பற்றவர்களாக கருதுகிறதோ அவர்களுக்கு அது மதிப்பு தருகிறது. உலகம் நிராகரிப்பவர்களை வரவேற்கிறது என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் சுவிசேஷம் அனைத்து விசுவாசிகளுக்கும் பெரும் கோரிக்கைகளை வைக்குது. இதை ஏழைகளை விட பணக்காரர்கள் அதிகம் கருத்தில் கொள்ளலாம். ஏன்னா இயேசு உங்கள் வாழ்வின் ஆண்டவராக மாறும்போது அவர் உங்கள் பணத்தின் ஆண்டவராக மாறுவார். இந்த நிலைப்பாட்டை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா சரி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர்கள், நான் ஒரு காரியதரிசி மட்டுமே, இவை உங்கள் வழங்கல், எந்த நேரத்திலும் நீங்க அவற்றை அணுகலாம். இப்போது ஏழைகளை விட பணக்காரர்கள் அதை கருத்தில் கொள்ள போகிறார்கள். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை என்றால் பணக்கார இளம் ஆட்சியாளர்களின் கதைகளை வாசியுங்கள். இயேசு தனது வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவரது பணத்தின் ஆண்டவராக அல்ல. தன்னிடம் பெரும் செல்வம் இருந்ததால் வருத்தத்துடன் விலகி போகிறார். மறுபடியும் சொல்கிறேன், தன்னிடம் பெரும் செல்வம் இருந்தால் அவர் துக்கத்தில் விலகிச் சென்றார். தேவன் ஏழைகளுக்கு தயவு காட்டுவதில்லை. அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்ததால் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் செய்திக்கு நம்பிக்கையுடன் பதில் அளித்தனர். மற்றவர்கள் அதை நிராகரித்தனர். ஆனால் வானத்தின் கண்ணோட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் பூமியின் தராசுகளில் அதிக எடை கொண்டவை அல்ல என்ற உண்மையை அவர் விளக்குகிறார். அதேபோல் உலகம் மிக உயர்ந்த மதிப்பை கொண்டவை பரலோக தர நிலைகளால் பயனற்றவை என்று கருதப்படுகின்றன. அவர் யாக்கோபு 2:6-7 சொல்றாரு, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். இது அவர் செய்யும் ஒட்டுமொத்த கண்காணிப்பு. இந்த தேவாலயங்கள் வெளிப்படையா தங்களை அதிகமாக துன்புறுத்தியவர்களுக்கும் அவர்களுக்கு அதிக துக்கத்தை அளித்தவர்களுக்கும் பாரபட்சத்தையும் ஆதரவையும் காட்டி வருதுங்கிறது தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வீட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தும் உண்மையுள்ள மகன்கள் மற்றும் மகள்களை புறக்கணிக்கும் அதே வேளையில தேவாலயத்தின் முடிவில் அதிருப்தி அடைந்த உறுப்பினர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கும் போதகர் தனது நேரத்தை 90% செலவிடுவது போன்றதாகும். அது ஒரு மேய்ப்பனின் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது கிடையாது. சரி, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்க? வசனம் 8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நமது தற்போதைய பொருளாதார நிலையை வைத்து மதிப்பிடப்படுவதை நாம விரும்பவே இல்லை. நமது வெளித்தோற்றத்தை வைத்து நாம் மதிப்பிட விரும்பவே இல்லை. நமது குணாதிசயம், நமது பணி நெறிமுறை மற்றும் நமது இதயத்தின் நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம தீர்மானிக்கப்படணும் நண்பர்களே. ஆமா, இது எல்லாத்தோட அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படணும். நீங்க மற்றவர்கள் அப்படி நடத்தினா நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். யாக்கோபு சொல்வது என்னன்னா, அது நம்மிடம் திரும்பி வரும் என்று. சில வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. தலைப்புச் செய்திகளை படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அதாவது பணக்கார கதவு, ஏழை கதவு. அவர்கள் ஒரு உயரமான ஆடம்பர காண்டோமினியங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதன் ஒரு பகுதி பல ஆயிரம் கோடிகளுக்கு விற்கப்படுவதாக இருந்துச்சு. ஆனா நகரத்தின் உள்ளடக்கிய வீட்டு வழிகாட்டுதல்களின் காரணமாக அதே கட்டமைப்புல குறைந்த வருமானம் கொண்ட அலகுகளையும் அவர்கள் கட்ட வேண்டி இருந்தது. எனவே அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் பணக்காரர்கள் முன்கதவு வழியாகவும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் பின்கதவு வழியாக நுழைய வேண்டியிருந்தது. எனவே பணக்கார கதவு, ஏழை கதவு அவர்கள் ஒருபோதும் கலப்பதில்லை. அவர்கள் எல்லா வகையிலும் முற்றிலும் பிரிக்கப்பட்டாங்க. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துறதா இருந்தது நண்பர்களே. சரி, என் நண்பரே, தேவனின் ராஜ்யத்துல நான் சொல்வதை கேளுங்க. பணக்காரரும் ஏழையும், அறிஞனும் எளியவனும், வாரிசும் வேசியும்
ஒழுக்கம் உள்ளவனும் ஒழுக்கம் இல்லாதவனும், தத்துவ ஞானி, விவசாயி எல்லோரும் ஒரே வாசல் வழியாக நுழைந்து ஒரே பாதையில பயணிக்க வேண்டும் என்பதுதான். சரியா? அது கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம். சமீபத்தில் ஒரு கதையை வாசிச்சா, அது ஒரு சுவிஸ் ஆன்மீகவாதியை பற்றியது. அவர் பெயர் சீசர் மில்லன். அவர் லண்டன்ல இருந்தார். ஒரு மதிப்புமிக்க பெரிய வீட்டிற்கு அழைக்கப்பட்டாரு. அங்க அவர்கள் ஒரு பெரிய இசை தயாரிப்பை நடத்த போறாங்க. அவர்கள் பலர் பாடவும் விளையாடவும் மற்றும் பல்வேறு விஷயங்களை செய்யவும் வைத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் லண்டன் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்திய இந்த பெண் ஆடி பாடி கைத்தட்டலை பெற்றாங்க. மக்கள் காட்டுத்தனமா போய் அவங்கள வாழ்த்துனாங்க. இந்த ஆன்மீகவாதி சீசர் மில்லன் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அவங்க கிட்ட போற ஒருவித காற்று அங்க வீசியது. அவர் அவளது கவனத்தை ஈர்க்கிறாரு. உங்களையும் உங்கள் திறமைகளையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தால் அது ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் பாடும்போது நான் நினைச்சேன். அவர் தொடர்ந்து சொன்னார், ஆனா இப்போது நீங்கள் ஒரு குற்றவாளி, பாவி, தெருவில் மோசமான குடிகாரன் அல்லது சில துஷ்பிரயோக செயல்களை செய்யும் பெண்கள் போலவே அப்படின்னாங்க. ஆனா நீங்கள் இருப்பது போல கிறிஸ்துவிடம் வந்தீங்கன்னா அவர் உங்களை சுத்திகரிப்பார், அவர் உங்களை மாற்றுவார். ஆமா, நிச்சயமா. அவள் உண்மையிலே புண்படுத்தப்பட்டா. ஐயா, நீங்க மிகவும் புண்படுத்துறீங்க. அவரை நான் குற்றம் சொல்லவில்லை என்றார். மன்னிக்கணும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அவளால தூங்கவே முடியல. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் தூங்கல. கடைசியா சார்லட் எலியட் படுக்கையில இருந்து எழுந்து முழங்கால்ல நின்று இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி 1835 உலகத்துல மிகவும் விரும்பப்படும் பாடல்கள்ல ஒன்றை அவங்க அன்னைக்கு எழுதினாங்க. அதாவது அந்த பாடல் என்னன்னா, ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் என்பது. தேவனின் ஆட்டுக்குட்டியே, நான் உம்மிடம் வருகிறேன், ஏனென்றால் நீர் எனக்காக உமது இரத்தத்தை சிந்தினீர்கள். அதற்காக நான் மன்றாடுகிறேன். நான் இருப்பதைப் போலவே என் ஆன்மாவை ஒரு இருண்ட கரையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தம் செய்ய முடியும். தேவ ஆட்டுக்குட்டியே, நான் வருகிறேன், நான் வருகிறேன். என்னைப் போலவே நீங்களும் பெறுவீர்கள், வரவேற்கப்படுவீர்கள். நிச்சயமா வரவேற்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள், தூய்மைப்படுத்தப்படுவீர்கள், நிவாரணம் பெறுவீர்கள். ஏனென்றால் தேவ ஆட்டுக்குட்டியே, உமது வாக்குறுதியை நான் நம்புகிறேன், நான் வருகிறேன். நண்பர்களே, நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே வர வேண்டும் என்பது. நம் நல்ல செயல்களை நம் முன் அணிவகுத்து செல்ல வைக்க முடியாது. நாம் நமது உன்னதமான செயல்பாடுகளையோ அல்லது நமது உன்னத நோக்கங்களையோ கூட அணிவகுத்து செல்ல முடியாது. நாம் எளிய நம்பிக்கையில இருப்பதை போலவே வருகிறோம். குற்றவாளிகள் நிரபராதியாக இயேசு விலை கொடுத்தார் என்பது உண்மை. நீங்கள் இப்போது என்னை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் நிகழ்வு கிடையாதுன்னு நான் சொல்றேன். நண்பர்களே, தேவன் உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார். அவர் உங்களை சுத்தமாக கழுவ விரும்புகிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு சட்டங்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வழங்க விரும்பல. அவர் உங்களுடன் ஒரு உறவு வைக்க விரும்புகிறார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் பின்வாங்க மாட்டேன் என்றார். நீங்கள் செய்யக்கூடாதது எதுவும் இல்லை, அல்லது நீங்கள் செய்திருக்க வேண்டியதை நீங்கள் செய்யாதது எதுவும் இல்லை என்பது முக்கியமல்ல. நீங்கள் இருப்பது போலவே அவரிடம் வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுங்கள். பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி.